அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். தூத்துக்குடி நுழைவாயில் எனப்படும் பைபாஸில் தற்போது காட்டாற்று வெள்ளமானது ஏற்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி பைபாஸ் சாலையில் காட்டாறு போல வெள்ளம் பாய்ந்தோடி கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிவேகத்தில் நீர் ஆர்ப்பரிப்பதால் தூத்துக்குடி பைபாஸில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. காட்டாறு போல் பாய்ந்த வெள்ளத்தால் பைபாஸை சுற்றியுள்ள குடியிருப்புகள் தத்தளித்து காணப்படுகின்றன. தூத்துக்குடி நுழைவு வாயிலில் தற்போது காட்டாற்று வெள்ளமானது ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக தற்போது செய்தியாளர் ஜெபர்சன் இணைப்பில் இருக்கிறார். ஜெபர்சன், முழு விவரம். முழுமையாக மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தூத்துக்குடியிலிருந்து வரக்கூடிய காட்சிகள் அனைத்தும் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் விதமாகவே அமைந்து கொண்டிருக்கிறது. தற்போது ஆறு போல காட்சியளிக்கக்கூடிய இந்த பகுதி ஆற்றம் கரையோரம் கிடையாது, இது தேசிய நெடுஞ்சாலை. இந்த தேசிய நெடுஞ்சாலையில் ஆறு போல மழை நீர் ஓடி வருவது எந்த அளவுக்கு வேகமாக வருகிறது என்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த வேகத்துக்கு ஈடு கொடுத்து ஒரு லாரியால் கூட முந்தி செல்ல முடியாத அளவுக்கு அந்த வெள்ள நீருடைய வேகம் இருக்கிறது. ஒருவேளை இதில் மக்கள் நடந்து சென்றால் அடித்து செல்வதற்கான வாய்ப்பு வந்துவிடும். அந்த அளவிற்கு வெள்ளத்தினுடைய வேகம் அதிகரித்திருக்கிறது. முழுமையாக ஏரிகள் குளங்கள் முழுமையாக நிரம்பி இருக்கிறது. அங்கிருந்து வெளியேறக்கூடிய தண்ணீர், அணைகளில் இருந்து திறந்து விடப்பட்டிருக்கக்கூடிய தண்ணீர் முழுமையாக சேர்ந்து தற்போது தூத்துக்குடியின் நுழைவு வாயில் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த சாலையை தான் முழுமையாக ஆக்கிரமித்திருக்கிறது. நாம் பார்க்கலாம் எந்த அளவிற்கு வேகமாக தாழ்வான பகுதியை நோக்கி அந்த பகுதியில் வெள்ளம் ஓடுகிறது என்பதை. தொடர்ந்து போலீசார் இந்த பகுதியில் வாகனங்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தி வருகிறார்கள். அதிவேகமாக வெள்ளம் வருவதன் காரணமாக பேருந்துகள் கூட செல்ல முடியாமல் தவித்து நிற்கக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது. சிலர் தத்தளித்தபடி அந்த வெள்ளத்தில் கடந்து எப்படியாவது சென்று விடலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் செல்ல முடியாமல் ஆங்காங்கே அவர்கள் நிற்கக்கூடிய ஒரு பதற வைக்கும் காட்சியாக இந்த காட்சிகள், அங்கிருந்து வரக்கூடிய காட்சிகள் அமைந்திருக்கிறது. தூத்துக்குடி முழுமையாக மூழ்கி இருக்கிறது. பல பகுதிகளில் மக்கள் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள். தொடர்ந்து தேசிய பேரிடர் மீட்பு படையினர், அதே போல பல்வேறு துறை சார்ந்த தன்னார்வலர்களும் தொடர்ந்து மீட்பு பணியை முன்னெடுத்திருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. இருப்பினும் மீட்பு பணிகள்ல பல்வேறு தோய்வுகள் ஏற்பட்டிருக்கிறது. காரணம், வெள்ளத்தினுடைய வேகம் தேங்கி இருக்கக்கூடிய அளவு, அதிக அளவில் வெள்ளம் தேங்கி இருக்கிறது. வேகமாக வெள்ளம் ஓடி வருகிறது. இதை எதிர்த்து அந்த பகுதிக்கு உள்ளே செல்ல முடியாமல் தவிக்கக்கூடிய ஒரு காட்சி. அதற்கு உதாரணமாகத்தான் தற்போது தேசிய நெடுஞ்சாலையில் எந்த அளவுக்கு காட்டாறு போல வெள்ளம் ஓடக்கூடிய காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.